இன்றைய குறள் குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. விளக்கம்: தனக்கு இணை இல்லாத கடவுளின் திருவடிகளை சேர்ந்தவர்களுக்கு அன்றி மற்றவர்களுக்கு மனக்கவலையை போக்குவது கடினம். வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இன்னுமாய் திருவசனம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். விசாரிப்பாரற்ற சூழ்நிலையில் விசாரிக்க துடிக்கும் தேவனை இறுக பற்றி கொண்டு கவலைகளை எல்லாம் அவர் மேல் இறக்கி வைப்போம். ஜெபம். இரக்கமுள்ள தேவனே, என் வாழ்வில் கவலைகள் சூழும் போதெல்லாம் இது முதற்கொண்டு என்னை விசாரிக்கும் தேவனிடத்தில் என் கவலைகளை எல்லாம் இறக்கி வைக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் இருதயத்தின் வேதனைகளையும் எதிர்காலத்தின் பயத்தையும் மாற்றி உம்மிடத்தில் அதிக நம்பிக்கை கொண்டிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.